2025 என்ற வளர்ந்த யுகத்தில், விஞ்ஞான யுகத்தில் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு கண்டிக்கிறதுல உங்களுக்கு என்ன இருக்கு? அப்படி நீ கண்டிக்கிறதுனால கோச்சுக்கிட்டு அந்த சமூகம் ஓட்டு போட போச்சுன்னா போட்டும். அந்த சமூகத்தோட பிரச்சனையா மட்டும் அது இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இடைநிலை சாதிகளே வந்து அவங்களோட ஓட்டுகள் போயிடும் பயப்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நினைக்கிறாங்க. இன்னொன்னு, அந்த சமூகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் இப்படி சாதி வெறியோடு இருப்பார்கள் என்று நீங்களாக முடிவு செய்து கொள்வது இன்னும் மோசமல்லவா இது? இது மரவர் சமூகம்னு சொல்றாங்க. அந்த மரவர் சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வீட்டு பொண்ணுகிட்ட பேசினா போய் வெட்டுன்னு சொல்றாங்களா? அந்த குடும்பம் பிள்ளைய இப்படி வளர்த்துருக்கு. அந்த பையன் பேர் நான் சூரஜ்னு சொல்லிட்டு சுர்ஜித் தான். அந்த குடும்பம் இப்படி பிள்ளைய வளர்த்துருக்கு. சரியா? அதுக்காக அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்படி சாதி வெறி பிடித்தவர்கள் அப்படின்னு நீங்களாக கருதி கொள்வது அந்த சமூகத்தின் குணம் என்று இதை பொதுமைப்படுத்துவதாகாத. மொத்த பேரும் அப்படி இருப்பாங்க. அப்படியே இருந்தாலும் அதை காரணமாக வைத்து ஒரு அநியாயத்தை, ஒரு சாதி வெறியை நியாயப்படுத்துவது போல நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் என்றால் உங்களை எதில் சேர்த்துக் கொள்வது? இந்த கட்சிகள் எல்லாம், இந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் இதுக்கு தான் நீங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது என்ன நடந்தது என்பதை நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி சென்று பார்த்தீர்கள் என்றால் சலங்க கட்டி ஆடும் திமுக. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா ஐயோ இப்படி ஆடுவாங்க. இந்த ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு இப்படி ஆடுனாங்க, அஜித் குமாருக்கு சத்தம் போடாமல் இருந்தாங்க பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு சமூக அவமானம். நம்ம எல்லாருக்கும் அவமானம். படிச்சுட்டு பேண்ட் சட்டை போட்டு சுத்துறோன்னு நம்ம சொல்லிக்கிறதுக்கே அசிங்கம். இது எல்லாரும் சேர்ந்து கண்டிக்கணும். மனுஷனா இருக்கிறவங்க அத்தனை பேரும் இதை கண்டிக்கணும். அவ்வளவுதான். இப்படி எல்லாரும் சேர்ந்து கண்டிச்சாதான் இப்படி ஒரு எண்ணம் இருப்பவர்கள் கூட ஐயோ சமூகம், இது பொது சமூகம் இதுக்கு ஒத்துக்கல் என்ற அந்த அருவருப்பு அவர்களுக்கு வர வேண்டும். இந்த நேரத்தில் இந்த அரசு கொண்டு வந்த நீதிபதி திரு சந்துரு அவர்களின் இந்த அறிக்கையை நாம் பார்க்க வேண்டும்.